கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு நாம் பரம ஔஷதம் நாராயணியமோட அடுத்த எபிசோடில் இருக்கும். இன்றைக்கி சாப்டர் 2க்குள்ளே நுழைய போகிறோம். சாப்டர் 2வோட ஃபஸ்ட்டு ஸ்லோகம். சூரியஸ்பர்தி கிரீடமூர்த்வதிலகம் प्रोत्पासि बालान्तरं कारुण्याकुलनेत्रमात्रहसितोल्लासं सुनासापुटं गण्डोद्यन्मकराभकुण्डलयुगं कण्ठोज्ज्वलत्कौस्तुभं त्वद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रं भजे. இந்த சாப்டரில் பட்டத்ரி பகவானோட அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தோட அழகை வர்ணிக்கிறார். எப்படி இருக்கான் அந்த திவ்யமங்கள விக்கிரகம்னா, சூரிய ஒளியோடு பிரகாசிக்கக்கூடிய கிரீடம் தலையில், மேல் நோக்கிய எழுதிய கோபி சந்தனம், ஊர்துவ புன்றம், அழகான நெற்றியில் கருணை பொங்கும் அழகான நெற்றி, கருணை பொங்கும் கண்கள், அன்பு ஒழுகும் புன்னகை, அழகிய நேர்த்தியான மூக்கு, காதில் இருக்கும் அந்த மகர குண்டங்களோட ஒளி பட்டு கன்னங்கள் பிரகாசிக்கிறதாம். கழுத்தில் வனமாலை, காசு மாலை, துளசி மாலை, கௌஸ்துபமணி, நெஞ்சில் ஸ்ரீவத்சம் என்கின்ற மரு. அப்படி இருக்கும் உன்னுடைய திருவடியை திருவுருவை வணங்குகிறேன் அப்படின்னு பட்டத்ரி சொல்கிறார். மேலும் என்ன சொல்கிறார்னா, கையில் காப்பு, தோல் வளைகள், ரத்தினம் பதித்த கங்கணங்கள், விரலில் மோதிரம், 4 கைகளில் கதை, சங்கு, சக்கரம், தாமரை, இடுப்பில் மஞ்சப்பட்டு என்கின்ற பீதாம்பரம், அதில் சுற்றி தங்கத்தால் ஆன அரைஞான், தாமரை போன்ற பாதங்கள். அந்த பாதங்கள் எப்படி இருக்குன்னா, அவ்வளவு மிருதுவாக இருக்கான். தாமரையை ஒத்தி அவ்வளவு மிருதுவாக இருக்கான். அவற்றை வணங்குபவரோட துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறதாம் அந்த பாதம். இவரை இன்னும் மேலும் என்ன வர்ணிக்கிறார்னா, குருவாயூரப்பனை, உன்னுடைய இந்த ரூபம் எப்படி இருக்குன்னா, இனிமையிலெல்லாம் தலை சிறந்த இனிமை, அழகிலெல்லாம் தலை சிறந்த அழகு, ஆச்சரியத்திலெல்லாம் தலை சிறந்த ஆச்சரியம் அப்படின்னு பகவானை வர்ணிக்கிறார். அதாவது மதுரம் மாதுரிய துர்யாதபி, அதாவது இனிமையில் தலை சிறந்த இனிமை, சௌந்தர்யம் தரதோப்பி சுந்தரதரம், அழகுல தலை சிறந்த அழகு, துவத் ரூபம் ஆச்சரியத்தோப்பி ஆச்சரியம், அது ஆச்சரியத்தெல்லாம் தலை சிறந்த ஆச்சரியம் அப்படின்னு பகவானை வர்ணிக்கிறார் பட்டத்ரி. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அழகான திருமேனியின் மார்பில் இடம் கொண்டு மகாலட்சுமி நிரந்தர நித்திய வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறார். அதனால தான் என்னவோ தன் அடியார்கள் இடத்தில் அவள் நிலையாக தங்குவதில்லை. இங்கிலீஷில் சொல்லுவா இல்லையா, மணி மே கம் மணி மே கோ. அது மாதிரி மகாலட்சுமி யாரிடத்திலும் நிரந்தரமாக தங்குவதில்லை. ஏன்னா அவளோட நிரந்தர வாசஸ்தலம் மகாவிஷ்ணுவோட வட்சஸ்தலம். லக்ஷ்மி நித்தியவாசம் செய்யும் அந்த திருமகளின் நாயகனே அப்படின்னு பட்டத்ரி கூப்பிடுறார். லக்ஷ்மி நித்தியவாசம் செய்யும் திருமகளின் நாயகனே, பக்தி என்று கூறப்படும் இந்த யோகம்தான் மற்ற 2 யோகங்கள் என்ன? கர்மயோகம், ஞான யோகம். பக்தி யோகம் ரொம்ப ஈஸி ஃபாலோ பண்ணுறதுக்கு, கர்மயோகம் ஞான யோகத்தை விட, இவற்றை விட தலை சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் பட்டத்ரி. கர்மயோகம் ஞான யோகம் 2மே ரொம்ப கடினம், பக்தி யோகம் சுலபம். ஆனால் பலன், பக்தி யோகத்தினால கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப பெரியது. அப்படிப்பட்ட பக்தியை எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிறார் பட்டத்ரி, எனக்கு மிக விரைவில் அருள்வாய். அதாவது அவரே சொல்கிறார், அவருக்கு பக்தி இல்லைன்ற மாதிரி இன்னும் குடு, சீக்கிரமாக குடு அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அப்போ தான் நான் உன்னை நிறைய இன்னும் பிரார்த்தனை செய்ய முடியும், உன்மேலே இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் வரப்போகிறது, 98 சாப்டர் எழுதணுமே அவருக்கு, அந்த எழுத முடியும் அப்படின்னு சொல்லி, அப்படி அந்த மாதிரி நான் எழுத ஆரம்பித்தாதான் என்னோடய வாத நோய் தீரும். அந்த எண்ணத்தில் குருவாயூரப்பா எனக்கு இன்னும் பக்தியை கொடு என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சாப்டரை ரொம்ப அழகாக பூர்த்தி செய்கிறார் நாராயண பட்டத்ரி. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. பரம ஔஷதத்தோட அடுத்த எபிசோட் அடுத்த ரெக்கார்டிங்கில்.